விஜய் கட்சியில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தலைவர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்திலே இணைய இருக்கிறார். அவருக்கு மிக மிக முக்கிய பொறுப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திலே கொடுக்கப்பட இருக்கிறது. அதுவுமே இந்த மாநாடு நடக்க போகிறது. இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை என்பது முடிக்கப்பட போகிறது. அதுவும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அங்கே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாகி கொண்டது. அதிமுகவை பற்றி புரளி பரப்புவது இப்ப மட்டும்தான் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அதுவும் ஜூன் 4ஆம் தேதியோடு அதிமுக அணைந்து விடும், அதனால்தான் பிரகாசமாக எரிகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் அண்ணாமலையின் மூலமாக சொல்லப்பட்டுக் கொண்டது. அதற்கிடையில எஸ்பி வேலுமணி பாஜகவில் இணைய போகிறார். செங்கோட்டையன் பாஜகவுடைய மாநில தலைவர் பதவி கேட்கிறார். சசிகலாவுடன் இணைய போறாங்க, சசிகலாவுடன் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வதந்திகள் என்பது கிளம்பி, அதே போலத்தான் இப்போ ஒரு வதந்தியும் கிளம்பி இருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் தற்போது டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் இணைய உள்ளதாக வெளியான தகவல் வதந்தி என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது போன்ற வதந்தி பரப்புவர்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒரு கடல் என்றும் வலிமையான இயக்கம் என்றும் நம்பிக்கை தெரிவித்த அவர் செஞ்சி ராமச்சந்திரனை போல ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவில் அங்கம் வைத்து உழைத்து வருவதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார் அப்படின்னு கூட. இப்ப பாத்தீங்க அப்படின்னா செஞ்சி ராமச்சந்திரன் அப்ப இருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் ஏன் எடப்பாடி பழனிசாமி அதுவும் அதிமுகவை விட்டு விலக வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு அவர் கேட்கக்கூடிய இடங்கள் மறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவுமே நடக்க கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் ஏன் நமது விஜய் கட்சியில் இணைய போகிறார் அப்படின்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க வதந்தி என எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு அதிரடியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.